இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இப்படி பண்ணிட்டு இருக்க? தேனு சொன்னா கேட்கவே மாட்டியா? தேனு எதுக்கு இப்ப இசை கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க? ஏய் தேனு, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? இசை துப்பட்டாவெல்லாம் புடிச்சு இழுக்க கூடாது இசை. நீ குட் கேர்ள்ல? ஆமா குட் கேர்ள். நீ குடுக்கற செல்லம் தான் இப்பெல்லாம் ரொம்ப பண்றா இவ. காலையில இவ பண்ண வேலையால எங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷத்துல உயிர் போய் உயிர் வந்துச்சு. என்ன பண்ண தேனு? இசை அந்த மாதிரி எல்லாம் போக கூடாதுமா. அது ரொம்ப தப்பு. இப்படிதான்க்கா அவ கத்திக்கிட்டே ஓடலாம். அப்பா சீக்கிரமா வந்துருவாங்க இசை. நீ அப்பாவை தேடிலாம் எங்கேயும் போக கூடாது என்ன? நல்ல வேலையா இன்னைக்கு தெய்வ மாதிரி வந்து அந்த தம்பி காப்பாத்தினாரு. இந்த ஊர்ல அவர மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்குடி. அந்த தம்பி எங்களை வீட்லயே கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. இசைக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. இசையும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவரு பர்ஸ வேற இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, பர்ஸ விட்டுட்டு போயிட்டாரா? பர்ஸ் எங்க வச்சோன்னு தெரியாம அவர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறாரு. எப்படியாச்சும் அவர்கிட்ட இந்த பர்ஸ குடுக்கணுமே. அவரு போன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காருக்கா. சரி, அவர் போன் நம்பரை கொடு. என்ன இசை, இந்த ஊருக்கு வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டீங்க போல. புஷ்பா புஷ்பா புஷ்பா. புஷ்பாவா? அவர் பேரு புஷ்பராஜா. புஷ்பா. இதான் அவரோட நம்பர். யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ, புஷ்பராஜ் சாருங்களா? புஷ்பராஜ் சாரா? ஏழை பசங்க ஸ்கூலுக்கு சமைச்சு கொடுக்கற டெண்டர் ஒண்ணு வருது. அந்த டெண்டர் மட்டும் கிடைச்சிச்சுன்னா நிறைய லாபம் பார்க்கலாம் சார். உங்க அத்தை கொஞ்சம் மனசு வச்சாங்கன்னா மினிஸ்டர் கிட்ட பேசி அந்த கான்ட்ராக்டை எங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் சார். அந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைச்சதுன்னா சமையலுக்கு தேவையான மசாலாவுக்கு எல்லாம் நீங்களே டீலர்ஷிப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்ல. அதான் அத்தை வந்துட்டாங்க. வாங்க அத்தை. உங்களுக்காக அத்தை இவங்கள காத்து. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களால அவங்களுக்கு ஒரு கணேஷா, என்ன விஷயம்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்படி கோவப்படுறாங்க? போச்சு, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. இவங்கள முதல்ல வெளியே போக சொல்லு. இல்லத்த, அவங்க என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா. கஷ்டப்படுற ஏழை பசங்களுக்கு கொடுக்கிற சாப்பாட்டுல லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இவங்க அந்த டெண்டரை எடுத்தா நல்ல சாப்பாடு அந்த பசங்களுக்கு கொடுப்பாங்க. புண்ணியமா நினைச்சு செய்யற ஆளுங்க கையில தான் அந்த டெண்டர் போகணும். இந்த மாதிரி பணத்தாசை புடிச்சவங்க கைக்கு போக கூடாது. இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. உங்களெல்லாம் நான் இனிமே பார்க்கவே கூடாது. போங்க. வாங்க கிளம்பலாம். கணேசா, பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட பாவத்தையும் சேர்த்து சம்பாதிக்க கூடாது. அது நம்ம குலத்தையே நாசமாக்கிடும். எப்படி உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற வழிய பாரு. இப்படி நீ குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறத இதோட நிறுத்திக்கோ.
சொல்ல. அத்தானுக்கு பிடிச்ச கேசரி, நாளைக்கு பணியாரம், அடுத்த நாள் பால்கோவா. இந்த மாதிரி வகை வகையா சமைச்சு போட்டு அவர் மனசுல இடம் பிடிச்சு அந்த ஆட்டக்காரிய வீட்டை விட்டு துரத்தல என் பேரு வெண்பா இல்ல. ஆனா இந்த கேசரிக்கெல்லாம் அத்தா மயங்குவாரா? அது சரி, சமையலுக்கெல்லாம் மயங்காத ஆம்பளைங்க எந்த ஊர்ல இருக்காங்க? அத்தா, ஐ அம் கமிங் வித் கேசரி. ஓ, இதான் உன் பிளானா? இரு வர. ஹே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்றியோ அததான் நானும் பண்றேன். ஹே, இது ஏன் வீடு, ஏன் கிச்சன். நான் தான் சமைக்க போறேன். நீ கெஸ்ட். கெஸ்ட்னா ஓரமா உட்காரணும். போ. யாரு கெஸ்ட்? உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. யூ மூவ். ஐயோ